இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேக் ரைட்டிங் டிப்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேருக்கு கேக் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. பட் கேக்குக்கு மேலே அழகாக ரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வராமல் இருக்கலாம். அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அழகாக நீங்கள் பேப்பரில் நோட்லலாம் ரொம்ப அழகாக எழுதுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக்லேயுமே எழுதுறதுக்கு ரொம்பவே அழகாக வரும். லைட்டாக ஒரு ஒன் டே ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா போதும். ஸோ நீங்கள் கேக்குக்கு மேலே ரொம்பவே அழகாக நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். எடுத்ததுமே கேக்குக்கு மேலே நீங்கள் டைரெக்டாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் நல்ல ஒரு பெரிய பிளேட் மேலே எழுதி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கேக் டின்லேயே நம்ம டைரெக்டாக எழுதி பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன கேக் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கேக் டின் ஆல்ரெடியே இருக்கும். அதே கேக் டின்னை தலைகீழாக திருப்பிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ரைட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. சாக்லேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சாக்லேட்டை அழகாக அதை மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடியே ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கூட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் நார்மலாக சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் ரைட் பண்ணி காமிக்க போகிறேன். அதே மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு ரைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் நாசில்னு சொல்லியே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி ரைட் பண்ணும்போது ரொம்பவே சுலபமாக இருக்கும். உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கட்டாயமாக ரைட்டிங் நாசில் வாங்கி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன டாட் மாதிரி தான் இருக்கும். இல்லை நாசில்லாம் உங்களுக்கு வேண்டாம், எனக்கு நார்மல் பைப்பிங்லேயே எழுதுறதுக்கு அழகாக வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நாசில்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அழகாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு இங்கிலீஷில் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக கேபிட்டல் லெட்டர்ஸ் அழகாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் லெட்டர்ஸும் ஜாயினிங் லெட்டர்ஸும் எழுதுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக எழுதுறதுக்கு வந்துடும். உங்களில் ஒரு சிலருக்கு மெஹந்தியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக வரும். மெஹந்தியெல்லாம் நீங்கள் ரொம்பவே சூப்பராக போடுவீங்க அப்படின்னா நீங்கள் ரைட்டிங்கும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கு போதும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ½ அன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள், ஒரு லெட்டர்ஸாக ஒரு மெத்தடில் நான் எழுதி காமிச்சிட்ருக்கேன். இன்னும் ஒரு டிப்ஸ் கூட நான் சொல்கிறேன். எனக்கு சுத்தமாகவே அழகாக எழுதுறதுக்கு வரவே வராது அப்படின்னாலுமே பரவாயில்ல, யார் வேணாலுமே கேக்குக்கு மேலே அழகாக ரைட் பண்ணலாம். ஸோ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம சின்ன வயசில் எழுதி பழகிறதுக்கு 4 ரூல்டு நோட்டுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே மெத்தடை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கேக் டின்னை திருப்பிட்டு 4 ஸ்ட்ரெயிட் கோட் போட்டு விட்டுருங்க. அதுக்கு மேலேயே நீங்கள் எழுதி அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் எழுதி பழகும்போது உங்களுக்கு அது கேக்கில் எழுதுறதுக்கு ரொம்பவே சுலபமாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் பொருட்களை வேஸ்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய காசு கொடுத்து கற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். ஆனால் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இதே மாதிரி கேக் ரைட்டிங் நம்ம தமிழில் கூட அழகாக எழுதிக்கலாம். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ வாவ் சூப்பர் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்காது. ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும். ஓகே, பார்க்குற மாதிரி இருக்கும். பட் உங்களோடது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்க ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் கேக்குக்கு ரைட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வீட்டளவுக்கு பண்ண போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்காக மட்டும் கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் பிளேட்டில் எழுதி பார்த்துட்டு நீங்கள் கேக் மேலே அழகாக எழுதிக்கலாம். இதை நீங்கள் ஹோம் பேக்கராவோ இல்லை கேக்கை நீங்கள் சேல் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம அவ்வளோ அசால்ட்டாலாம் எழுதிட முடியாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதுக்காகவாது நம்ம அழகாக எழுதி பழகிக்கணும். ஸோ இந்த மாதிரி எழுதி பழகுங்க. எழுதிட்டு ரைட்டிங் நல்லா இல்லை அப்படின்னா திருப்பி நீங்கள் அழிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து எழுதி பழகிக்கலாம். ஸோ இதே மாதிரியே கண்டினியூஸாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் ரொம்பவே நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி எனக்கு சுத்தமாக எழுதுறதுக்கே வரல, பட் ஸ்டில் நான் கேக்கு நல்லா ப்ரொஃபஷ்னலாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலையே பட தேவையில்லை. நார்மலாக ஷாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபாபெட்ஸ் மோல்டுன்னு சொல்லிட்டு நமக்கு கடையில் கிடைக்கும். எல்லா பேக்கரி மெட்டீரியல்ஸ் இருக்க இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சேலில் கூட நான் இந்த மோல்டு நான் ஆட் பண்ணிக்க பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு மோல்டு யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி சாக்லேட்டை உருக்கிட்டு நீங்கள் மேலே கோட் பண்ணி நல்லா இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு ½ அன் ஹவர் வச்சாலே போதும். அந்த சாக்லேட்ஸ் நல்லாவே செட் ஆகிரும். இந்த சாக்லேட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் அவ்வளோ
அவ்வளோலாம் நல்லா உருக்கி எடுக்கல, ஓரளவுக்கு கெட்டியாக வந்துச்சு. நான் அதுலேயே எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமே நல்லா அப்ளை பண்ணி கரெக்டாக ஈக்குவல் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆல்ஃபாபெட்ஸ் எல்லாமே அழகாக செட் ஆகி கிடச்சிரும். இப்போ பாருங்கள், எடுக்கவும் ரொம்ப அழகாக வருது. இப்போ என்கிட்ட டேரக்ட் கேக் எதுவுமே இல்லை. நான் கேக் டின்லேயே வந்து உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அழகாக இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த மெத்தட் வந்து ரைட் பண்ணுறதை விட இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான், ரொம்பவே சுலபமாகவும் இருக்கும். அதோட நம்ம இன்னும் ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு டேரெக்டாகவே ஹாப்பி பர்த்டே மோல்டுன்னு சொல்லியே நமக்கு கடையில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது எனக்குமே கிடைச்சிது அப்படின்னா அந்த மோல்டை வந்து நம்ம சேலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.